சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியினை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த வாரம் என்பது ஜூன் மாதம் 30ஆம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரை, திங்கள் தொடங்கி ஞாயிறு வரை. சரி, இந்த வாரத்தில் என்ன சிறப்பு இருக்கு? நாம என்ன வழக்கமா பார்த்துட்டு வரோம்? இந்த 9 கிரகங்கள் தான். அந்த 9 கிரகங்களும் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்கள், அந்த சஞ்சார நிலை ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்க போகிறது, முன்னோர்கள் சொல்லி வைத்த வழியின்படி இந்த பதிவினை தொடர்ந்து உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறேன். நான் புதுசா எதுவுமே சொல்லலை. இந்த இடத்தில் இந்த கிரகம் சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை அவர்கள் வழங்குவார்கள் என்பது பொதுவான விதி. சரி, இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா வேற ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. நம்ம கர்மக்காரன் சொல்லும் இல்லைங்களா, சனி பகவான். நான் கிரகங்களை பகவான் தான் சொல்லுவேன். சில பேர் கேட்பாங்க, என்னங்க கிரகங்களை போய் பகவான் சொல்றீங்க? அவர்கள் படைக்கப்பட்டவர்கள், ஒவ்வொருடைய கர்ம வினைக்கு ஏற்ப பலன்களை வழங்குவதற்காக படைக்கப்பட்டவர்கள். அவங்க நீதி நெறி தவறாதவர்கள். அப்ப அவர்களையும் கொண்டாடத்தான் வேண்டும் என்பது என்னுடைய பழக்கம். அப்ப இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா, இந்த சனி பகவானை பார்த்து யாரெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வாரத்துல பயம் தேவையில்லை, பயம் போயிடும். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரயச்சனி, இப்படி யாரெல்லாம் சனியை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, ஜூலை மாதம் 2ஆம் தேதி சனி பகவான் வக்கிரம் அடைகிறார். அப்ப இந்த வாரத்துல சனி வக்கிரம் அடைகிறார். சனி பகவான் வக்கிர காலம் என்பது குறைந்தபட்சம் 4 மாதம். இது நாள் வரையில் சனியால் கெடுபலன்களை அடைந்து வந்தவர்களுக்கு இனி இந்த 4 மாதங்களும் நற்பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் போச்சு போங்க, கொஞ்சம் மூச்சு விட்டுக்குங்க. நீங்களும் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது இல்லையா? அப்ப அந்த வக்கிர காலம் என்பது யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டதோ அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய அளவிற்கு, நிம்மதி அடையக்கூடிய அளவிற்கு யோகமாக இருக்கும். இந்த வாரத்துல சனியின் வக்கரம் தொடங்குகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புத பகவான், அவரும் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி வக்கிரமாகிறார். ஜூலை மாதம் 3ஆம் தேதி வக்கிரம் அடைகிறார். அவரினால் பலன் அடையக்கூடியவர்களுக்கு அந்த பலன்கள் தாமதமாக வழி உண்டு. இன்னொரு சுபகிரகம் நம்மெல்லாம் பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், குரு பகவானை பத்தி. உண்மையை சொல்ல போனா, கடந்த 1 மாதமாக குரு பகவானால் எந்த ஒரு பலன்களையும் எந்த ஜாதகருக்கும் எந்த ராசினருக்கும் வழங்க முடியவில்லை என்பது தான் உண்மை. ஜூன் மாதம் 6ஆம் தேதி அவர் அஸ்தமனமானார். இந்த 6ஆம் தேதி இந்த வார பலன் பேசுற பாருங்க, இந்த வாரத்தின் கடைசி நாளில் அஸ்தமனத்தின் விடுபட்டு உதயமாகி கண் விழிக்கிறார். அதன் பிறகுத்தான் அவருடைய பலன்களும் பார்வையுடைய பலன்களும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ குரு வந்துட்டாரு, மிதுனத்துக்கு வந்துட்டாரு, இந்த பலன் கிடைக்கவே இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த வாரத்தின் கடைசி நாளிலிருந்து 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பவர்களுக்கு, 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பவர்களுக்கு, 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பவர்களுக்கு, 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பவர்களுக்கு, 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பவர்களுக்கு யோக பலன்கள் குரு பகவான் கொடுப்பார். இந்த 3 கிரகங்களுடைய சஞ்சார நிலை இந்த வாரத்தில் எப்படி இருக்கு? சரி, இந்த நேரத்துல ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்க போகுது அதையும் பார்த்துடுவோம். இப்படி பார்க்கின்ற போது முதலில் மேஷ ராசி. சூரியனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. அந்த ஒரு சாதக நிலையை உங்களுக்கு போதுமானதாக என்று சொல்லிவிடலாம். அப்போ 3ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும், தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும், வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தெரிய ஆரம்பிக்கும், அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். அனைத்தையும் கொடுத்திடக்கூடிய சூரியன் செல்வாக்கை, அந்தஸ்தை, கௌரவத்தை கொடுத்திடக்கூடியவர். அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் ஒரு அற்புதமான பலன்களை உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார் இந்த வாரத்துல. அப்ப நீங்க முயற்சி செய்தால் எல்லாம் வெற்றியாகும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான், யோகக்காரகன், போகக்காரகன் என்று சொல்லப்படுகின்ற ராகு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். லாபஸ்தான சஞ்சாரம் என்பது யோகமான சஞ்சாரம். அப்போ
வருமானத்திற்கு குறைவு இருக்காது, முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும், நினைப்பதெல்லாம் நடந்தேறும், உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அது முக்கியமானது. பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். இந்த நிலைகளுக்கு மேலாக முதலே சொல்லிட்டு சனி பகவான் வக்ரமாறியார் சொல்லிட்டு அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் புதனும் வக்ரம் அடைகிறார், அவரை பற்றியும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இந்த வாரம் முழுவதுமே தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனாதிபதியான சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் உங்களுக்கு. அப்போ வருமானத்திற்கு நிச்சயமாக உங்களுக்கு குறைவு இருக்காது. இந்த வாரத்தில் பணப்புழக்கம் கையில் இருக்கும். அது வியாபாரம் தொழில் போற கொஞ்சம் முன்னேற்றமான நிலை இருக்கும். கலைஞர்களுக்கு யோகமான நிலை இருக்கும். அதே நேரத்தில் என்ன நடக்குன்னா, இந்த 5ஆம் இடம் பாருங்க, பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், அங்க செவ்வாயும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. அப்போ பிள்ளைகள் நலனில் கொஞ்சம் கூடுதலாக நீ அக்கறை செலுத்தணும். பூர்வீக சொத்து விவகாரத்துக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். முடிந்தவரை குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது என்பது நன்மையாக இருக்கும். இந்த 5ஆம் இட சஞ்சாரம் தான் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறது. குரு பகவான் அஸ்தமனமாகி இருக்கிறார் வாரம் கடைசி வரை. அதனால் அவரால் யோகமான பலன்களை வழங்கிட இயலாது. ராகுவும் சூரியனும் சுக்கிரனும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு யோக பலன்களை வழங்கிடும் நிலையில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன், உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். புதன்கிழமை வியாழக்கிழமை 6ஆம் இடத்தில் சந்திரன், எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும், சந்தோஷமும் அதிகரிக்கும், எதிர்ப்புகள் இல்லாத நிலை இருக்கும், வழக்குகள் சாதகமாகும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் 7ஆம் இடத்துல அந்த சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு பிறகு 8ஆம் இடத்துக்கு போறாரு. சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இந்த வாரத்தின் கடைசியில் மேஷ ராசினர் சூரிய பகவானை வழங்கி வருவதன் வழியாக சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரிஷப ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் அஸ்தமனமாக சஞ்சரிக்கிறார். ராகு 10ஆம் இடத்தில், சனி 10ஆம் இடத்தில். சனி வக்ரம் அடைகிறார். செவ்வாயும் கேதுவும் சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில். சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். புதன் 3ஆம் இடத்தில் அவர் வக்ரமாகிறார். அப்போ யார் இந்த வாரம் உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்க போவது? எந்த விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது? பொதுவா 2ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது மனசுல ஏதாவது குழப்பம் ஏற்படும். யாராவது ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க, அதை நினைச்சுக்கிட்டே நீங்க குழம்பிட்டு இருப்பீங்க. உத்தியோகம் பார்க்கிற இடத்துல கூட பாத்தீங்கன்னா மேலதிகாரி கூப்பிட்டு ஏதாவது 2 வார்த்தை சொல்லுவாரு. நீங்க அதை நினைச்சுக்கிட்டே நாலு போற வேலையில குழப்பமாவே இருப்பீங்க. குடும்பத்திலையும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதனால முடிந்த வரையில் சமாளிச்சுக்கிட்டு அனுசரிச்சுட்டு போயிட்டு வச்சிங்களேன், பிரச்சனை என்பது நிச்சயமாக இருக்காது. ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்தது பாருங்க, 10ஆம் இடத்து சனி. அப்ப வேலையில நிறைய பிரச்சனை குட்டு வந்திருக்காரு. கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க, வேலையில் உத்தியோகத்தில் எல்லாத்திலையுமே. இப்போ இந்த வாரத்துல அவர் வக்ரம் ஆவறதுனால அந்த பாதிப்புகள் இப்ப இருக்காது, அந்த பாதிப்புகள் குறையும். இந்த நேரத்துல செவ்வாயும் கேதுவும் 4ஆம் இடத்துல. அப்போ சுகஸ்தானத்தில் போய் இந்த 2 கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது உழைப்பு அதிகரிக்கும். அதன் காரணமாக உடல்நிலையில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படும், அலைச்சல் அதிகரிக்கும், சந்தோஷமும் கூடுதலாக இருக்கும். ஏதோ ஒரு தேடுதலின் காரணமாக உங்களுக்குள் சோர்வு ஏற்படுவதற்கு, நோய் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டாகும். இன்னொரு பக்கம் சுக்கிரனுடைய சஞ்சாரம், அது வருமானத்தை உங்களுக்கு கொடுப்பதே சுக்கிரன் தான், உங்களுடைய ராசிநாதன். யார் கைவிட்டாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். அப்ப இந்த வாரம் முழுவதுமே பொன்பொருள் சேர்க்கை, பணப்புழக்கம் என்பது உங்களுக்கு இருக்கும். குடும்பத்துல நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான சூழ்நிலை இருக்கும். செய்து வருகின்ற தொழில் ஆதாயம் கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான வாரம் என்று சொல்லாவிட்டாலும் நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும். கடந்த வாரம் வரை இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். இன்னும் வருகின்ற வாரங்கள் பாத்தீங்கன்னா இதைவிட யோகமாக இருக்கு. ஏன்னா அடுத்த வாரம் தான் குரு கண் விழிக்கிறார், உதயமாகிறார் 2ஆம் இடத்துல. அப்ப இந்த வாரத்தில் இருக்கின்ற நெருக்கடி அடுத்த வாரத்தில் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விரைவில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்.
எதிர்காலம் என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமா நீங்க செயல்படணும், திட்டமிட்டு செயல்படணும், வார்த்தைகள் நிதானம் வேணும். சந்திரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா வாரத்தின் முதல் 2 நாட்கள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். அதற்கேற்ற வருமானமும் இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை குடும்பத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு காதல் கூட உண்டாகும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் 6ஆம் இடத்துல இப்போ வருமானத்தை காணக்கூடிய, போட்டிகளை சமாளித்திடக்கூடிய, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைந்திடக்கூடிய, வழக்குகள் ஜெயமாகிடக்கூடிய, எல்லாவற்றையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை இருக்கும். அதன் பிறகு 7ஆம் இடத்து சனி சந்திரன் போறாரு, அதுவும் சாதகமாக இருக்கும். மகாலட்சுமி வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, உங்களுக்கு ஒரு யோகமான வாரங்க இந்த வாரம். நினைக்கிற வேலைகளை உங்களால் நடத்தி கொள்ள முடியும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கிரக சஞ்சார நிலை யாவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற நிலையினால் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் ஒரு முன்னேற்றமான வாரமாக இருக்கும். கையில பணப்புழக்கம் இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். உத்தியோகத்தில் இந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு நிகழும். ஆலய தரிசனம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக ஒரு வேண்டுதல் வச்சிருப்பீங்க இல்லையா, நான் இந்த கோரிக்கை நிறைவேறின உடனே வர சொல்லிட்டு, அதுவெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இந்த வாரம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது ஜென்ம ராசிக்குள் குரு சந்திரிக்கிறார். ஜென்ம குருன்னு சொல்லுவோம். ஆனா அவர் அஸ்தமனமாகி இருக்கிறார். 6ஆம் தேதி தான் அஸ்தமனம் உதயமாகிறார். 6ஆம் தேதி வரை அவரால் உங்களுக்கு எந்த விதமான எதிர்மறையான பலனும் வழங்கிட முடியாது, நேர்மறையான பலனையும் வழங்கிட முடியாது. அதே நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் படப்படப்பு, வேகம், வேலையின் காரணமாக ஓட்டம் என்பது இருந்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் ராகு 9ஆம் இடத்தில். அப்போ சனி பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு எந்த விதமான யோக பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறாரோ, இப்ப சனி வக்கரமாகிறார் இந்த வாரம். இப்ப ராகு 9ஆம் இடத்தில் இருக்கின்ற போது அது போன்ற யோக பலன்களை தொடர்ந்து வழங்கிடக்கூடியவராக ராகு இருக்கிறார். இப்போ உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலை எல்லாவற்றையும் அடையக்கூடிய வாய்ப்பினை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். அந்நிய மனிதனுடைய ஆதரவினை ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாட்டுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்நியர்களால் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். வருமானத்தையும் அதிகரிப்பார். இன்னொரு முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் வலிமை அடைகிறது இந்த வாரம் உங்களுக்கு. செவ்வாயும் 3ஆம் இடத்தில், கேதுவும் 3ஆம் இடத்தில். அப்போ துணிச்சலும், தைரியமும், தன்னம்பிக்கையும், வேகமும், விவேகமும், வீரமும் எல்லாம் இருக்கின்ற நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும். எது வந்தாலும் பரவாயில்ல, பார்த்து கொள்ளலாம். அரசியல்வாதிகளாக இருந்தால் மிகப்பெரிய துணிச்சல் ஏற்படும். நமக்கு எதிரிகளே கிடையாது களத்தில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிலை இருக்கும். இந்த வாரத்துல ஒரு முன்னேற்றமான தைரியமான நிலை ஏற்படும். 9ல வேற ராகு இருக்காரு. விஐபியோட ஆதரவு இருக்கும். 12ல சுக்கிரன். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. செல்வாக்கு இருக்கும், வருமானம் இருக்கும், குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும், தொழில முன்னேற்றம் இருக்கும், உத்தியோகத்துல பிரச்சனைகள் இல்லாமல் போய்கிட்டு இருக்கும். இப்ப இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த வாரத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் புதன் சாதகமாக சந்திருக்க, சந்திரன் சாதகமாக சந்திருக்கிறார். இப்ப 3ஆம் இடத்தில் புதன்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதே நேரத்தில் ஆதாயம் இருக்கும். வெள்ளி சனி ஞாயிறு மதியம் வரை குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது என்பது நன்மையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி உங்களுக்கு ஒரு யோகமான சந்தோஷமான நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு 100% யோகமான வாரம் சொல்லலாம். நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, ஒரு பெரிய போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கு உங்க வாழ்க்கையில. எங்க திரும்பினாலும் ஏதாக்கிலும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சாதகமா இருந்தா மறுபக்கம் நெருக்கடி உண்டாகுது. ஏதோ ஒரு நல்லது நடக்கிற மாதிரி இருக்கு, பார்த்தா திடீர்னு மறுபடியும் ஒரு இறக்கம் வருது. இன்னும் எதுவுமே சரி வரல, எப்போதான் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும்? இந்த கேள்வி உங்ககிட்ட இருந்துட்டே இருக்கு. கோவிலுக்கு போய் நிம்மதி இல்லை, குலதெய்வத்தை கும்பிட்டு நிம்மதி இல்லை. என்னதான் நம்ம நிலைமை, எப்பதான் இந்த நிலைமை மாறும்? பெரிய கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. முதல்ல ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்.
எல்லா நேரமும் ஒரே மாதிரியாக இருக்காது. இன்னொன்னு, சங்கடங்கள் ஒரு மனிதனுக்கு வருதுன்னு வச்சுங்களேன், அந்த சங்கடத்தின் வழியாக தான் வாழ்க்கை என்றால் என்ன, உறவுகள் என்றால் என்ன, நாம் இதற்கு முன்னால் என்ன தவறு செய்திருக்கிறோம், இனிமேல் எப்படி வாழ வேண்டும் என்பதை எல்லாம் திட்டமிட்டுக் கொள்வதற்கு இந்த சங்கடங்கள் தான் நமக்கு அனுபவமாக இருக்கும். கிரகங்கள் நமக்கு சங்கடங்கள் கொடுக்கிறார்கள் என்றால் இதெல்லாம் எதிர்காலம் நன்றாக இருக்க போகிறது. அந்த காலத்தில் நீங்க உஷாராக இருக்கணும். வர பணத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் குடும்பத்தை பாதுகாக்கணும், உங்களை பாதுகாத்துக்கணும். உறவுகளுக்காகவோ ஊருக்காகவோ செலவு செஞ்சுட்டு இருக்காதீங்க. ஆடம்பரமாக செலவு செய்யாதீங்க. இதையெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக, அனுபவப்படுத்துவதற்காக கிரகங்கள் எதிர்மறையாக சந்தரிப்பார். இதையே உங்ககிட்ட நான் சொல்லணும்னா, இந்த 8ஆம் இடத்துக்கு எப்ப சனி வந்தாரோ அதிலிருந்தே சங்கடங்கள் ஏற்பட ஆரம்பிச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டாரு, விரயஸ்தானத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அதே போல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 3ஆம் இடத்துல கேது இருந்தாருங்க. அவர் சமாளிச்சுட்டு எல்லா நிலைமையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுத்தாரு. அந்த கேது இப்ப 2ஆம் இடத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்துட்டாரு. குடும்பத்திலே இப்ப நிம்மதி கிடையாது, எங்க போனாலும் பிரச்சனை. சரி, 8ஆம் இடத்து சனி இந்த வாரம் வக்ரம் அடைகிறார். முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்போ சனியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்பது இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு குறைய தொடங்கும். என்னுடைய அனுபவத்தில் சொல்ல வேண்டும் என்றால், வாக்கிய பஞ்சாங்கம் என்பது மிகச் சரியாக இருக்கிறது. திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தை அடிப்படையாக வைத்துத்தான் எங்கே எந்த கிரகம் சஞ்சரிப்பாக யார் சொன்னாலும் சரி, இந்த 8ஆம் இடத்து சனியுடைய காலகட்டம் என்பது கடகராசினருக்கு சரியாக இருந்து கொண்டிருக்கிறது என்னுடைய அனுபவத்தின் வழியாக. இப்ப கடகராசினருக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி இப்பொழுது வக்கிரம் அடைகிறார். அதனால் சனியினால் ஏற்பட்ட பாதிப்பு உங்களுக்கு குறைய தொடங்கும். சரி, சனியுடைய பாதிப்பு குறைய தொடங்கும். அங்க இன்னொருத்தர் இருக்காரு இல்லையா, ராகு 8ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு 9ல இருந்து. அந்த 8ஆம் இடத்து ராகு சனி என்னவெல்லாம் கெடுபலன்களை வழங்கினாரோ, எதிர்மறையான பலன்களை வழங்கினாரோ, அதையெல்லாம் 8ஆம் இடத்து ராகுவும் வழங்க ஆரம்பிப்பார். இப்போ ஒரு நல்ல நிலைமை அடுத்த வாரம் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா இப்ப குரு அஸ்தமனமாக இருக்காரு. ஜூலை மாதம் 6ஆம் தேதி அஸ்தமனத்திலிருந்து விடுதலை ஆகிறார், உதயமாகிறார். அதன் பிறகு குரு பார்வை என்பது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவரையில் நீங்க சமாளிச்சுதான் ஆகணும். புரியுதுங்களா? 8ல ராகு இருக்காரு இந்த வாரம் முழுவதும். அடுத்த வாரம் குரு பார்வை வந்துடுது. அந்த 8ஆம் இடத்துல ராகுடைய பலம் குறைய ஆரம்பிடும். புரியுதுங்களா? இந்த வாரத்தில் 8ல ராகு, சூரியன் 12ஆம் இடத்தில், செவ்வாய் 2ஆம் இடத்தில், கேது 2ஆம் இடத்தில். அப்போ குடும்ப உறவுகளை முடிந்தவரை அனுசரித்து செல்வது, வார்த்தைகளில் நிதானமாக இருப்பது, பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருப்பது, அலுவலக பணியில் இருப்பவர்கள் பண விவகாரங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது. கொடுக்கல் வாங்கல் விவகாரம் கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பேங்க்ல வேலை செய்யறவங்க எல்லாம் பணத்தை கேஷியரா இருந்தா பணத்தை கொடுக்கும் போது நிதானமாக எண்ணி கொடுக்கணும். ஆச்சுங்களா? சூரியன் 12ஆம் இடத்துல. அப்போ அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரிகளுக்கு நெருக்கடி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. என்ன நெருக்கடி வந்தாலும் சரிங்க, சுக்கிரன் கொஞ்சம் சாதகமாக இருக்காரு. கொஞ்சம் சாப்பாட்டிற்கும் தேவைக்கும் வாழ்க்கைக்கு ஏற்ற அனைத்தையும் வழங்கிடக்கூடிய நிலையில் அவர் சஞ்சரிக்கிறாரு. இதற்கு மேல சுய ஜாதகத்துல திசா புத்தி சாதகமாக இருந்து விட்டால், நம்ம பேசிட்டு வந்தோம் பாருங்க, இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் எதுவுமே உங்களை நெருங்காம போயிடும். புரியுதுங்களா? அப்போ சுய ஜாதகத்தையும் பாருங்க, குலதெய்வத்தையும் வணங்கிட்டு வாங்க, எல்லாம் நன்மையாக இருக்கும். இந்த நேரத்துல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது உங்க ராசிநாதன். என்னன்னா 8 கிரகம் கெட்டு போச்சுன்னா கூட இந்த சந்திரனுடைய சஞ்சாரத்துல பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையானது கிடைச்சிடும். அப்ப இந்த வாரத்துல திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். புதன்கிழமை வியாழக்கிழமை எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் உழைப்பு அதிகரித்தாலும் உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். அப்போ வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகள் என்னவோ அதையெல்லாம் இந்த வாரத்தில் சந்திரன் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார்.
அப்போ நவகிரக வழிபாடு, குலதெய்வ வழிபாடு உங்களை மேலும் பாதுகாக்கும். எந்த விதமான சங்கடங்களாக இருந்தாலும் வந்த வழி தெரியாமல் சென்று விடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நெருக்கடியான காலகட்டம் என்பது அடுத்த வாரமே மாறக்கூடியது. அதை அடுத்த வாரம் சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். சிம்மராசி நண்பர்களே, ஒரு நல்ல காலகட்டங்க இந்த காலகட்டம். உங்களுக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயம்தான். உங்க ராசிநாதன், ராஜகிரகம், ஆத்மகாரகன் சொல்லிக்கிட்டே போகலாம். சூரிய பலம் ஒருவருக்கு இருந்து விட்டால் அவரை எவராலும் வெல்ல முடியாது சொல்லலாம். அப்போ இந்த வாரம் சூரியன் எங்க சஞ்சரிக்கிறார் பார்க்கின்ற போது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில். அப்ப லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரித்த போது எந்த விதமான நெருக்கடிகளும் நமக்கு ஏற்படாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது செய்து வருகின்ற தொழிலாக இருக்கட்டும், பார்த்து வரும் வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டிருக்கும். தேவைக்கேற்ற வரவு வந்து கொண்டிருக்கும். வரவேண்டிய பணமும் வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்பார்த்த சந்தோஷங்கள் அனைத்தும் ஒன்று சேர கிடைத்திடக்கூடிய நிலையும் 11ஆம் இடத்து சூரியன் வழங்குவார். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாகும். புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. சூரியன் இருக்கிற இடம் புதனுடைய வீட்டுல. புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. புதிய ஒப்பந்தங்களுக்கு கூட கையெழுத்து போடுவீங்க. புரியுங்களா? எல்லா விதமான நன்மைகளையும் 11ஆம் இடத்து சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னொரு கேள்வி நீங்க கேட்கலாம், 11ல குரு இருக்காரு, அவரும் யோகத்தை கொடுப்பாரு கேட்கலாம். 11க்கு வந்திருக்கிறார் குரு, ஆனா அஸ்தமனமாகி இருக்கார். இந்த வாரத்தின் கடைசி நாளில் அஸ்தமனத்திலிருந்து உதயமாகிறார். இப்ப 6ஆம் தேதிக்கு பிறகுதான் லாப குருவுடைய பலன்களே உங்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த வாரம் பேசும்போது பாத்தீங்கன்னா சூரியன் சாதகமாக இருக்கிறார், குரு சாதகமாக இருக்கிறார், குரு இங்கே பார்க்கிறார், இந்த யோகங்கள் உங்களுக்கு உண்டாக போகிறதுன்னு பேசுவோம். நான் அது அடுத்த வாரம். இப்ப குரு அஸ்தமனமாக இருக்கார். இன்னொரு தகவல் பாத்தீங்கன்னா, இந்த 7ஆம் இடத்து சனி போட்டு வாட்டி வதச்சிட்டு பாரு உங்களை. அவருடைய பார்வை ராசி கிடைக்குது இல்லைங்களா? சனி பார்வை கொடிதுன்னு சொல்லுவாங்க. 7ஆம் இடம் நட்பு ஸ்தானம், கலத்தர ஸ்தானம், இப்படி சொல்லிட்டே போவோம். அங்க போய் சனி ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். ராசியை பார்க்கிறார். அப்போ ராசினருக்கு என்ன? உடல்நிலையில் பாதிக்க போகலாம், புரியுதுங்களா? நிலை தடுமாறலாம். எல்லா விதமான நிலைகள் இருந்தாலும் ராசிநாதன் சாதகமாக சந்திருக்கிறார். அது போதும். அதே நேரத்துல இந்த வாரத்துல சனி வக்கரமா வர்றார். அப்ப முன்பிருந்த பலம் என்பது சனிக்கு இனி இருக்காது. இப்ப சனியினால் ஏற்பட்ட தொந்தரவுகள், நெருக்கடிகள் என்பது இனி உங்களுக்கு ஏற்படாது. புரியுதுங்களா? அதுவே ஒரு நன்மை தான். ஆனா 7ஆம் இடத்துல போயிட்டு ராகு இருக்காரு. ராகு என்ன பண்ணுவார்னா, இந்த தீய நண்பன் சொல்லுவோம் இல்லைங்களா, நட்புலேயே 2 நட்புன்னு சொல்லலாம். இப்போ ஒரு நட்பு நன்மையை செய்திடக்கூடியதாக இருக்கும், இன்னொரு நட்பு தவறான பாதைக்கு அழைத்து செல்வதாக இருக்கும். ராகு அந்த வேலையெல்லாம் செய்வார். அப்போ ஆசையை காட்டக்கூடிய நண்பர்கள் உங்களிடம் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்துல ஜென்ம ராசிக்குள்ள பாத்தீங்கன்னா கேதுவும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறாங்க. எப்பொழுதெல்லாம் ஒரு ராசிக்குள் கேது சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் ஒரு படிப்பினை கேது ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த ராசினருக்கு. அப்ப படிப்பினை கற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு. ஒரே ஒரு தகவல் மட்டும் சூசகமா சொல்லிடுறேன், எதிர்ப்பாளினர் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஜென்ம ராசிக்குள் கேது, 7ஆம் இடத்துல ராகு. எச்சரிக்கையா இருக்கணும். இல்லைன்னா குடும்பத்துல குழப்பம் வரலாம், நட்புகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம், வேறு விதமான சங்கடங்கள் தோன்றலாம். புரிஞ்சுக்க அந்த விஷயம் சொல்ற காரணமே. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் போய் 10ல உட்கார வாரத்துல. அப்போ இந்த 7ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுவாரு? ஒண்ணு கண்ணு காட்டுவாரு. சுக்கிரன் பொருளை கொண்டு போய் அங்க அழிப்பார். புரியுங்களா? அப்ப பொருளை காப்பாற்ற வேண்டும் என்றால் நட்புகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய நட்புகளை ஓரடி தள்ளியே வச்சிருக்கணும். இருந்த போதும் இந்த வாரம் உங்களுக்கு யோகமாக இருக்கும். இந்த வாரத்துல சூரியனுடைய சஞ்சாரம் மிக மிக சாதகமாக இருக்கு. அது மாதிரி சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதற்கு மேல திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை உங்க ராசிக்குள்ளதான் சந்திரன் சஞ்சரிக்கிறாரு. திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும். புதன், வியாழன் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல வார்த்தையில் தெளிவு இருக்கும், வருமானம் இருக்கும். வெள்ளி, சனி, ஞாயிறு மதியம் வரை 3ஆம் இடத்துல எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். ஞாயிறு மதியம் 4ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ இந்த வாரம் ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமான வாரம் தான். நினைத்த வேலையை நடத்தி கொள்ள முடியும். விநாயகரை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
கன்னி ராசி நண்பர்களே, பொதுவா இந்த காலம் உங்களுக்கு ஒரு யோக காலம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து இந்த காலமே உங்களுக்கு யோகமான காலம்தான். அதற்கு ஒரே ஒரு காரணம் சொல்லிடுறேன். முதல் காரணம், சூரியனுடைய சஞ்சாரம் இப்ப 10ஆம் இடத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ஒரு 30 நாள் இருப்பார். தொடர்ந்து சூரியன் 10ஆம் இடத்திற்கு வந்து 30 நாள், அடுத்து ஒரு 30 நாள், 60 நாட்கள் யோக பலன்களை கொடுத்துடுவார். இப்ப 10ஆம் இடத்தில் இருக்கிறார். சூரியன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், முயற்சிகள் வெற்றியாகும், எடுக்கின்ற வேலைகளில் ஆதாயம் கிடைக்கும், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும், எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும், வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும், வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும், வெளிநாட்டிற்கு சென்று வரக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும், அரசு வழியில் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனுமதி எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். இவை எல்லாமே பாத்தீங்கன்னா சாதகமாக இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு, ஆற்றல் ஸ்தானமான 6ஆம் இடத்துல ருண ரோக சத்துரு ஜெய ஸ்தானத்துல ராகு. சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த வாரம் சனி வக்கிரமாகிறார். அந்த வக்கிரகதிக்கு ஈடாக அதே 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். சனி எந்த நன்மையெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாரோ அதே நன்மையை எல்லாம் ராகு இப்ப கொடுக்க போறார். ராகு கொடுப்பது என்பது மிக அதிகபட்சமாக இருக்கும். 6ஆம் இடத்திலிருந்து கொடுப்பது என்பது எதிர்ப்புகள் இல்லாத காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். செல்வாக்கு உயரும், உடல்நிலை சீராகும், வழக்குகள் சாதகமாகும், நான் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை இருக்கும். என்னை எவரும் எதுவும் செய்து விட முடியாது, நான் சொல்வதை நீங்கள் கேட்டாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனம் பேசும் உங்களுக்கு. புரியுங்களா? மனசுல ஒரு ஆற்றல் ஏற்படும். அப்போ வெளி வட்டாரத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, உறவுகள் மத்தியிலும் சரி, உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக, அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய பொறுப்பு பதவி கிடைத்திடக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்கும். இது உண்மைங்க, எழுதி வச்சுங்க. புரியுங்களா? அடுத்து சுக்கிரன் 9ஆம் இடத்துல. ஒரு பக்கம் பார்த்தா யோகம், இன்னொரு பக்கம் பார்த்தா ஆற்றல் வேகம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தர்மம். அப்போ தர்மம் செய்திடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை இருக்கிறது என்றால் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. இப்போ வசதி அதிகமாக இருக்கிறது. தேவையை விட நமக்கு அதிகபட்சமாக இருக்கிறது. நம்மால் தானம் செய்ய முடியும், தர்மம் செய்ய முடியும், ஆலயங்களுக்கு உதவி செய்ய முடியும், உதவி என்று கேட்டு வரவர்களுக்கு வழங்க முடியும். அந்த நிலையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அற்புதமான காலகட்டம். குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் என்ற பயம் உங்களுக்கு வேண்டாம். குரு அஸ்தமனமாக இருக்கிறார். உங்க ராசிநாதன் புதனும் இந்த வாரம் வக்கிரமாகிறார். கொஞ்சம் இந்த வரவு செலவில் புதுசா கையெழுத்து போறீங்கல்ல, அதுல மட்டும் பார்த்து கையெழுத்து போடுங்க. ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, வியாபார சம்பந்தமாக இருந்தாலும் சரி, ஒரு இடம் வாங்குறீங்க, வில்லங்கத்தை பார்த்து இடம் வாங்குங்க. புரியுதுங்களா? புதன் வக்கிரமாகின்ற காரணத்தினால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு யோகமான வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. ஒரே வரியில சொல்லிடலாம், பயப்படாதீங்க, நிம்மதியா இருங்க, எடுத்த வேலையை உங்களால் ஜெயிச்சிட முடியும். அப்ப முயற்சி உங்களுக்கு இருந்தா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக சொல்லிட்டு போயிடுவேன். அப்படி இருக்கு இந்த வாரம் உங்களுக்கு. இந்த வாரத்துல திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. செலவு விரைய செலவு சொல்லுவோம், அது தேவையான செலவாக கூட இருக்கலாம். புதன்கிழமை வியாழக்கிழமை உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும், பணப்பழக்கம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு மேல் 3ஆம் இடத்துல இந்த வாரம் முழுவதுமே உங்க ராசிக்கு லாபாதிபதியான சந்திரன் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே யோக பலன்களை வழங்குகிறார். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். அனுமனை வழங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகமான வாரமா இருக்க போகுதுங்க. 2 கிரகங்கள் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கிட இருக்கிறார். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தைரியக்காரகன் வீரியக்காரகனான செவ்வாய், உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி அவர் தான், 2ஆம் அதிபதியும் அவர் தான். அவருடைய சஞ்சார நிலை இந்த வாரம் சாதகமாக இருக்கு. கேது பகவானின் சஞ்சார நிலை சாதகமாக இருக்கு. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம்.
அப்போ வரவு என்பது எல்லா வகையிலும் அதிகரித்திடக்கூடிய நிலை இந்த வாரத்தில் துலாம் ராசினரான உங்களுக்கு இருக்கு. இந்த பூமி சம்பந்தமா விற்கிறது வாங்கிறது, ஹோட்டல் தொழில்ல, பெட்ரோலி தொழில்ல, மருத்துவத்துல, இப்படி செவ்வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களிலும் லாபம் கூடுதலாகவே இருக்கும். மற்ற தொழில் செய்து வந்தாலும் சரி, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாக இருக்கும். வருமானம் நிச்சயமாக இருக்கு. இந்த வாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நிலையும் இந்த வாரத்துல இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த 9ஆம் இடத்து குரு பாக்கிய குரு பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த குரு இப்ப அஸ்தமனமாகி இருக்காரு. இந்த மாதம் 6ஆம் தேதி அஸ்தமனத்திலிருந்து உதயமாகிறார். இந்த 6ஆம் தேதி என்பது என்ன, இந்த வாரத்தினுடைய நம்முடைய வார பலனின் கடைசி நாள். அடுத்த வாரம் பார்க்கின்ற போது உங்களுக்கு மேலும் ஒரு யோகத்தை குரு பகவான் ஏற்படுத்திட்டு இருக்கிறார். இந்த வாரத்துல 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற சனி வக்ரமாகிறார். 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற புதன் வக்ரமாகிறார். குரு அஸ்தமனமாக இருக்கிறார். இப்ப இந்த 3 கிரகங்களுமே உங்களுக்கு போதுமான பலன்களை வழங்கிடக்கூடிய, அது எந்த விதமான பலன்களாக இருக்கட்டும், எதிர்மறையாக கூட இருக்கட்டும், அவர்களால் இப்ப பலன்கள் கிடைக்காது. அதே நேரத்துல 11ஆம் இடத்து செவ்வாயும் கேது உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்க போறாங்க. பணத்தை விஷயத்துல தாராளமாகவே இருப்பீங்க. கையில பணப்பழக்கம் இருக்கும். தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும். இன்னொரு பக்கம் சூரியன் 9ஆம் இடத்துல தைரியமா செயல்படலாங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 8ஆம் இடத்தை கடந்து 9க்கு வந்துட்டாரு. புரியுங்களா? நினைத்த காரியங்களை உங்களை நடத்தி கொள்ள முடியும். தெய்வத்தை வேண்டிக் கொண்டு எல்லா வேலையும் கையில் எடுங்க. நினைத்த வேலையும் நடந்தேறும். பெரிய மனிதனுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். பயம் வேணாம். முதல்ல இது நமக்கு நடக்குமா நடக்காதா, இப்படி போனா என்ன ஆகும், பயமே இல்லாம போய் பாருங்க. எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த பூர்வ புண்ணிய சார்ந்த போய் ராகு உட்கார்ந்து இருக்காரு. குடும்பத்துல ஒரு குழப்பம் ஏற்படும். பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்தில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடி ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். ராகு 5ஆம் இடத்துல. மற்றபடி பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரணை சாதகமாக இருக்கு. அப்ப பொருளாதார நிலை என்பது இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. தொழில் நல்லாவே இருக்கும். வியாபாரம் நல்லாவே இருக்கும். உத்தியோகத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. இந்த வாரத்தை விட அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் முன்னேற்றமான வாரமாக இப்பயே சொல்லிட்டாங்க. புரியுங்களா? சரி, இந்த வாரம் சந்திரன் எப்படி இருக்காரு? திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அவரும் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்துல. அப்போ இந்த 2 நாட்களும் இந்த வாரம் உங்களுக்கு பணப்பழக்கம் இருக்கும். கையில பணம் வரும். புதன்கிழமை வியாழக்கிழமை 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் செலவுகள் காத்து கொண்டிருக்கு. முதல்ல வர வந்துச்சு, இப்ப செலவு. அதன் பிறகு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் ஜென்ம ராசிக்குள்ள கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா எல்லாம் சாதிச்சிட முடியும் உங்களுக்கு. புரியுதுங்களா? கவனமா செயல்படணும். அப்போ குழப்பங்கள் இல்லாமல் செயல்படுகின்ற காரியங்கள் வெற்றி உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல நிம்மதி இருக்கும். அப்போ ரங்கநாதனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருட்சிக ராசி நண்பர்களே, எவ்வளவோ போராட்டத்தை பார்த்துட்டீங்க. இந்த பெரிய பாறைக்கு மேல புயல் அடிச்சாலும் ஒன்றாவாது, கடுமையான மழை பெஞ்சாலும் ஒன்றாவாது, சுனாமி கூட ஒன்றும் செய்ய முடியாது. அது மாதிரி தான் உங்க நிலைமை. இப்போ நீங்க பெரிய பாறை மாதிரி வாழ்க்கையில எல்லாவற்றையும் சந்திச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க. எல்லாவற்றையும் சந்திக்கவும் முடியும், சமாளிக்கவும் முடியும் உங்களால. அது விருட்சத்துடைய தனித்தன்மை. அது இந்த வாரம் எப்படி இருக்கு? இப்ப கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த வாரம். தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்துட்டே இருக்க உங்களுக்கு நான். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சூரியன் 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல. கொஞ்சம் அது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தலாம். மன ரீதியாக கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தலாம். இல்ல செலவுகளை வேறு மாதிரியாக உருவாக்கலாம். அரசு விவகாரங்களில் நமக்கு கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டாகலாம். இவையெல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. ஆனா குரு அஸ்தமனமாகி இருக்கிறார். அதனால் அவரை பற்றி பேச வேண்டிய நிலை இப்ப இல்லை. அவருடைய பார்வைகள் கூட இந்த வாரம் உங்களுக்கு பலன்கள் கொடுக்காது. இன்னொரு பயம் இருந்தது பாருங்க. சனி 4ஆம் இடத்துல இருக்காரு, அர்த்தாஷ்டம சனியாக. அந்த சனி பகவான் இந்த வாரம் வக்ரமாகிறாருங்க. இப்ப சனி வக்ரமாயிட்டாவே
அந்த பாதிப்பு, ஏன்னா சனியுடைய 10ஆம் பார்வை உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த வக்கிரமாகின்ற போது அந்த பாதிப்புகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்துல ராகு 4ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ தாயாரின் உடல்நிலையில், உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். என்னன்னா அலைச்சல் அதிகமாக இருக்கும், ஓய்வே இல்லாம இருக்கும். அப்போ உடம்பு சோர்வடையும். அதன் காரணமாக உடனே சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படலாம். நேரத்துக்கு சாப்பிட முடியல, நேரத்துக்கு தூங்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை வரலாம். புரியுங்களா? கொஞ்சம் எச்சரிக்கை, கவனமா இருங்க. செவ்வாய் 10ஆம் இடத்துல, கேது 10ஆம் இடத்துல. நீங்க என்ன தொழில் செய்தாலும் சரிங்க, அதுல உங்களுக்கு முழுமையான கவனம் தேவை. இப்போ தூண்டில போட்டுட்டு தக்கையை பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஏமாந்துடுவீங்க. அப்ப தொழில கவனமாக இருந்தா ஜெயிக்க முடியும். நீங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, அங்கும் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் வியாபாரத்தின் மீது அக்கறையாக இருக்க வேண்டும். ஐயா நீங்க பாத்துங்க, பாப்பா நீங்க பாத்துங்க, அண்ணன் நீங்க பாத்துங்க, மேனேஜர் நீங்க பாத்துங்க சொல்லிட்டு யாரையும் விட்டுட்டு போகாதீங்க. எல்லா வேலையும் உங்களுடைய நேரடி கண்காணிப்பில் இருந்தால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஆதாயம் காண முடியும். இல்லை என்றால் அது வேற மாதிரி ஆகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு படிப்பினை உங்களுக்கு உண்டாகும். அப்ப ஒவ்வொரு வேலையிலுமே உங்களுடைய நேரடி கண்காணிப்பு தேவைப்படும். அப்ப சுக்கிரன் 7ஆம் இடத்துல, சப்தமஸ்தானத்துல சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா இந்த எதிர்மறையான விஷயங்களை, இப்ப நீங்க ஆணா இருந்தா ஒரு பெண்ணால ஒரு சங்கடத்தை கொடுப்பாரு, நீங்க பெண்ணா இருந்தா ஒரு ஆணால ஒரு இணக்கத்தை கொடுப்பாரு. அந்த இணக்கம் என்ன ஆகுன்னா உங்க தொழிலையும் கவனம் போகாது, வருமானத்திலையும் கவனம் போகாது, அந்தஸ்திலையும் கவனம் போகாது. இப்போ வேற மாதிரி தேடல் ஒண்ணு ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அப்ப எல்லாமே அடிபட ஆரம்பிச்சிடும். இப்போ 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்ற காலம் வரையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதிர்ப்பாளினிடம். அதை புரிஞ்சுக்கிங்க. அடுத்து வழக்கம் போல சொல்றதுதான் புதன் வக்கரம், சனி வக்கரம், குரு அஸ்தமனம். இந்த வாரம் சந்திரன் மட்டும்தான் உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுத்துட்டு இருக்கிறார். சந்திரன் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகுங்க. அப்ப உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகளும் விலகும். புதன்கிழமை வியாழக்கிழமை எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கைக்கு வரும். அப்போ முதல் 4 நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. அதன் பிறகு பாருங்க, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திரன். செலவுகள் அதிகரிக்கலாம், அலைச்சல் ஏற்படலாம், உடல்நிலை சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். செலவு என்பது காத்து கொண்டிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி ஜென்ம ராசிக்குள் அது நார்மலாகவே போயிட்டு இருக்கோம். திருச்செந்தூர் முருகனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, நல்ல யோகமான காலகட்டத்தில் இருக்கீங்க. ஏதாகிலும் ஒரு கிரகம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு உங்களை. இப்போ வாழ்க்கையில எல்லா கிரகமும் எதிர்மறையாக இருந்த காலம் போயிட்டு ஒரு கிரகம் விட்டு ஒரு கிரகம், ஒரு கிரகம் விட்டு ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் யோக பலன்கள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா சமீப காலத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ராகு சனி. சரி, இந்த வாரம் என்ன ஆக போகுது? 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி வக்கரமாக போகிறார். அப்போ வக்கரமாகின்ற சனி இதுவரையில் அவர் வழங்கி கொண்டிருந்த யோகமான பலன்களை இனி வழங்க முடியாமல் போகும். அதே நேரத்தில் அதே 3ஆம் இடத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இப்ப ராகு தொடர்ந்து அந்த யோக பலன்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார், கொடுப்பார் என்பது உறுதி. அப்ப எந்த ஒன்றும் உங்களுக்கு இழப்பு என்பது கிடையாது. வழக்கமான வேலைகள் போயிட்டே இருக்கும், நினைத்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும், முயற்சிகள் வெற்றியாகும். புரியுதுங்களா? உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும், அதில் எந்த விதமான குறைவும் ஏற்படாது. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு 7ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. ஆனா 7ஆம் இடத்துக்கு போன குரு கடந்த 1 மாதமாக அஸ்தமனமாக இருக்காருங்க. குரு 7ஆம் இடத்துக்கு நமக்கு இன்னும் நல்ல பலன் கிடைக்கலையே அப்படின்ற கேள்வி உங்ககிட்ட இருக்கும். இந்த வாரத்தின் கடைசி நாளான 6ஆம் தேதி தான் அஸ்தமன நிலையிலிருந்து கண் விழிக்கிறார் குரு பகவான். அப்போ அவருடைய பலன் எப்ப கிடைக்கும்? இந்த வாரத்தின் கடைசி நாளான 6ஆம் தேதியிலிருந்து தான் ஜூலை 6ஆம் தேதி முதல் குரு பகவான் கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுப்பார். சஞ்சாரத்தின் பலனையும் கொடுப்பார், பார்வைகளின் பலன்களையும் கொடுப்பார். அப்ப இந்த வாரத்தை நீங்க கடப்பதற்கு இன்னொரு கிரகம்னு பார்த்தா ராகு சாதகமாக இருக்கிறார். இன்னொரு பக்கம் சூரியனை 7ஆம் இடத்துல,
அப்போ இந்த உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா திடீர் இடமாற்றம் ஏற்படலாம், இல்லை விரும்பிய இடமாற்றம் ஏற்படலாம், நீண்ட நாள் கனவுகள் நனவாகலாம். வியாபாரிகளுக்கு கூட பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்தை விட்டுட்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளியூர் போய் வர்த்தகத்தை தொடங்கலாம். இப்படி மாற்றங்கள் ஏற்படுவதற்கு சூரிய பகவான் வழிகாட்டுவார். இருக்கிற ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டீங்க, இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிடலாம், இல்ல ஒரு இருக்கிற வீட்டை வந்து வாடகை வீட்டில் இருக்கீங்க, சொந்த வீட்டுக்கு போயிடலாம். இப்படி ஒரு மாற்றம் என்பது இருக்கும் இந்த காலகட்டத்தில். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கும். சூரியன் சாதகமாக தான் இருக்காரு, ராகு சாதகமாக இருக்கிறாரு, சுக்கிரன் 6ஆம் இடத்துல. கொஞ்சம் உடல் நிலையில் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா நல்ல காலம் வருகின்ற போது உடல்ல கோட்டை விட்டுருவோம். உடல்நிலையில் எப்போதும் கவனமா இருங்க. சனி வக்கிரம், புதன் வக்கிரம், குரு அஸ்தமனம், அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. கேது 9ஆம் இடத்துல, செவ்வாய் 9ஆம் இடத்துல. அப்போ ஆன்மீக நாட்டம் என்பது கூடுதலாகவே இருக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு என்பது இருக்கும். நீண்ட நாட்களாக ஒரு வேண்டுதலோடு ஆலயங்களுக்கு செல்ல முயற்சித்து வந்தும் அந்த முயற்சி நிறைவேறாமல் போயிருக்கும். இனி அந்த முயற்சி வெற்றியாகும். ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க, உங்கள் வேண்டுதல் பலிதமாகும். அப்ப சரி, சந்திரன் இந்த வாரம் எப்படி இருக்காரு? உங்களுக்கு பிறக்கின்ற வாரத்தின் முதல் 2 நாட்களும் 9ஆம் இடத்துல, பாக்கிய ஸ்தானத்துல. அப்போ நிம்மதியான நிலை இருக்கும், உங்களுடைய கனவுகள் நனவாகும். அந்த 2 நாள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை யோகமாக இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை வர்த்தகத்திலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, தொழிலும் சரி, எல்லாவற்றிலும் உங்களுக்கு அனுகூலமான நிலை இருக்கும். பிரச்சனைகள் இருக்காது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை 11ஆம் இடத்துல பணவரவு, சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12ஆம் இடத்துக்கு போறாரு. அதன் பிறகு செலவு ஏற்படலாம். உங்க ராசிநாதனான குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரிங்க, எல்லாவற்றையும் சமாளிக்க உங்களால முடியும். பொதுவாக தனி ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு இருக்கு மகர ராசிக்கு. இந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வந்து மகரமும் வரும், கும்பமும் வரும். கும்பராசினர் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில வந்து என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்க என்பது கொஞ்சம் ரகசியமாவே இருக்கும். ஆனா மகர ராசி அப்படி இல்லை. எப்பயுமே பளிச்சுன்னு இருப்பீங்க, மற்றவர்கள் பாராட்டப்படக்கூடிய நிலையில் இருப்பீங்க, நினைத்த வேலைகளை உங்களால் சாதித்து கொள்ள முடியும். இப்போ கிரகங்கள் வந்து நல்ல இடத்துல அமைஞ்சு போச்சு வச்சுங்களேன், இன்னும் வந்து யோக பலன்கள் அதிகமாக இருக்கும். கிரகங்கள் எதிர்மறையான இடங்கள் சஞ்சரிக்கின்ற போது கொஞ்சம் இரக்கமான நிலை ஏற்படும். இப்போ ஒரு மாற்றம் இருந்தால் மட்டும்தாங்க மனுஷ வாழ்க்கை இனிமையே இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரியாக இருந்து விட்டால் அந்த வாழ்க்கை போர் அடிச்சிடும். செல்வ செழிப்போடு இருந்த யாருமே நல்லா இருந்த சரித்திரமே கிடையாது. எப்பொழுதெல்லாம் சங்கடம் வருகிறதோ அந்த காலகட்டத்தான் மனுஷனுக்கு அறிவே ஏற்படும். என்ன தவறு செய்திருக்கிறோம், வாழ்க்கையை கொண்டு போகணும், எதை நாம மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை வரும். சரி, இந்த வாரம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரே வரியில சொல்லிடுறேன். 6ஆம் இடத்து குரு வந்து அஸ்தமனமாகி இருக்கிறார். அப்ப இந்த வாரத்தின் கடைசி தான் அவர் உதயமாகிறார். குரு அஸ்தமனமாகி இருக்கின்ற நிலையின் காரணமாக அவருடைய பார்வைகள் வந்து கிடைக்காது. இரண்டாவது, குருவால் ஏற்படுகின்ற பாதிப்புகளும் உங்களை நெருங்காது. அது அப்படியே தூக்கி வச்சிருங்க. இந்த 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானம், 7.5 சனியுடைய காலகட்டம், அங்க சனி இருக்காரு, அவரும் இந்த வாரம் வக்கிரமாகிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதனும் இந்த வாரம் வக்கிரமாகிறார். அப்ப 3 கிரகங்களை தூக்கி அப்படியே வச்சிருவோம். சரி, வேற எந்த கிரகம் யோகமா இருக்காங்க? இப்ப பாத்தீங்கன்னா 2 கிரகம் ஒரு பக்கம் நான் விடுவனா பாருன்னு சொல்லுது, இன்னொரு 2 கிரகம் நான் பார்த்துக்கிறேன் தைரியமாக சொல்லுது. அந்த முதல்ல அந்த சாதகமான கிரகத்தை பார்ப்போம். சூரியன் இருக்காரு பாருங்க, உங்களுக்கு அஷ்டமாதிபதி தான். ஆனா அவர் எங்க சஞ்சரிக்கிறாரோ அந்த இடத்திற்குரிய சஞ்சார பலனை கொடுத்தே ஆகணும், கோச்சார பலன். அப்ப 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் சூரியன். அப்போ உங்களுடைய அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாம் மீண்டும் உயரக்கூடிய நிலை ஏற்படும் 6ஆம் இடத்து சூரியனால். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு கூட குறைய ஆரம்பிக்குங்க. ஒரு பக்கம் பின்னாடி முதுகுல குத்தனாங்க பாருங்க, அவங்க தொல்லை எல்லாம் இல்லாமல் போகும். வழக்குகள் ஏற்பட்டிருந்தால் வழக்குகள் சாதகமாகும், அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். உங்களுடைய செல்வாக்கு எல்லா வகையிலும் உயரும். புரியுங்களா? வியாபாரம் முன்னேற்றம் அடையும். 6ஆம் இடத்து சூரியன் உங்களுடைய ஆற்றலை அதிகரித்து கொண்டிருப்பார், உங்களை முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு செல்வார்.
இன்னொரு பக்கம் பார்த்தா சுக்கிரன் 5ஆம் இடத்துல. அப்போ பண புழக்கம் என்பது இருந்து கொண்டிருக்கும். குடும்பத்துல நிம்மதி என்பது இருக்கும். எதிர்பார்த்த லாபம் வர ஆரம்பிக்கும். அப்போ நிம்மதி, சந்தோஷம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான நிலை, புரியுதுங்களா? பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே இருப்பதற்கு இந்த 2 கிரகங்களும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்து இந்த அஷ்டமஸ்தானம் என்கின்ற 8ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். அப்போ அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற கேது செவ்வாய் சும்மா இருப்பாங்களா? நான் உங்களுக்கு என்ன சங்கடத்தை கொடுக்கிறேன் பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒண்ணு உடல்ல கை வைப்பாங்க, நோய் நொடி கொடுக்கலாம், இல்ல சமுதாயத்துல நோய் நொடியை விட மிக மோசமானது பார்த்தீங்கன்னா அவமானம், அதை ஏற்படுத்தலாம். நான் 2 தான் சொல்லுவேன் என்கிட்ட வரவங்களுக்கு. ஒன்று, உயிருக்கு பாதகம் இருக்காது. உயிருக்கு பாதகம் இல்லை என்றால் அவமானம் ஏற்படும். புரியுங்களா? அவமானம் ஏற்பட்டு விட்டால் உயிர் போய்ச்சிக்கும். ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், ஒண்ணு கிடைக்காது. இங்க கை வச்சா அங்க நன்மை இருக்கும், அங்க கை வச்சா இங்க நன்மை இருக்கும். இப்ப ஏதாகிலும் ஒரு பலனை கிரகம் கொடுக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும். கொஞ்சம் பயணத்துல கவனமா இருங்க, பழக்கத்தில் கவனமாக இருங்க, ஒழுக்கத்தில் சரியா இருங்க. யாரும் உங்களை எதுவும் செய்து விட முடியாது. புரியுதுங்களா? இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த 2 நாட்கள் மிக எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா 8ஆம் இடத்துல போயிட்டு செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. சந்திரன் அங்க போய் உட்கார, சந்திரன் கேது இணைவு, சந்திரன் செவ்வாய் இணைவு. புரியுதுங்களா? இந்த 2 நாட்களும் கவனமா இருக்கணும். புதன்கிழமை வியாழக்கிழமை முன்னேற்றமான நிலை இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை வருமானம் இருக்கும், தொழில் முன்னேற்றம் இருக்கும், வியாபாரம் கூட லாபத்தை காணக்கூடிய நிலை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 11ஆம் இடத்துல. அப்போ முதல் 2 நாட்கள் மட்டும்தான் இந்த வாரத்துல நெருக்கடிக்கான நாளாக இருக்கும். மற்ற 5 நாட்கள் உங்களுக்கு யோகமாக இருக்கும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, நிறைய போராட்டத்தை பார்த்துட்டீங்க. என்ன வந்தாலும் பரவாயில்ல, நம்மால சமாளிக்க முடியும். சமயோசித புத்தி உங்களுக்கு எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா குரு 5ஆம் இடத்துக்கு வந்தாரு. 5ஆம் இடத்திற்கு வந்த குரு யோக பலன்களை கொடுத்தே ஆகணும். ஒரு நல்ல காலம் ஆரம்பமாயிடுச்சு கும்பராசிக்காரங்களுக்கு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி தொடங்கி இந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரை குரு அஸ்தமனமாகி இருக்கிறார். அப்போ எதிர்பார்த்த நன்மைகள் என்பது நமக்கு கிடைக்காமல் இருக்கும். குரு அஸ்தமனம் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கார், தூங்கிட்டு இருக்கார். இப்படி சொல்லிட்டே போகலாம். விவரமா சொல்லணும்னா அவர் கண் விழித்தால் மட்டும்தான் அவருடைய பார்வைகள் நமக்கு கிடைக்கும். அவருடைய சஞ்சார நிலை சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தின் கடைசி நாளில் 6ஆம் தேதி குரு பகவான் கண் விழிக்கிறார். அதன் பிறகுத்தான் உங்க ராசியை பார்ப்பார், 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற பலனை வழங்குவார். உங்களுக்கு முன்னேற்றங்கள் என்பது ஏற்படும். அப்போ இந்த வாரத்தின் கடைசி நாளில் இருந்து தான் உங்களுக்கு யோக பலன்கள் தொடங்க இருக்கிறது என்பதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும். அதுவரையில் இதே நிலைமை தான் போயிட்டு இருக்கோம். என்ன ஒரு சுபிட்சமான நிலைன்னு பாத்தீங்கன்னா, ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி இப்ப வக்ரமாகிறார். இந்த வாரம் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற புதன் வக்ரமாகிறார். 2 கிரகங்கள் வக்ரமாகிறார்கள். ஒரு கிரகம் அஸ்தமனமாக இருக்கிறார். அந்த அஸ்தமன கிரகம் இந்த வாரத்தின் கடைசியில் உதயமாகிறார். அப்ப என்ன பலன் கிடைக்கும்? ஏன்னா புதன் வக்ரமாறார் இல்லையா? அப்போ கொஞ்சம் கணக்கு வழக்குகளில் நம்ம கவனமா இருக்கணும். இந்த கையெழுத்து போடும்போது கவனமா கையெழுத்து போடணும். பத்திரத்திலயோ சரி, இல்ல பாண்டுலயோ செக்குலயோ நீட்ட கையெழுத்து போட வேண்டாம். யோசனை பண்ணி கையெழுத்து போடுங்க. சொத்து வாங்குறீங்களா, வில்லங்கத்தை சரியா பார்த்து வாங்குங்க. இதையெல்லாம் புத பகவான் உங்களுக்கு செய்கின்ற பணியாக இருக்கும். இன்னொரு பக்கம் சரி, எந்த கிரகம் தான் சாதகமாக இருக்காங்க? சூரியன் 5ஆம் இடத்துல. கொஞ்சம் குடும்பத்திலையும் கொஞ்சம் லேச குழப்பம் இருக்கும். அப்ப பெரியவங்களை பார்த்து கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுங்க. மன ரீதியாக கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துகளில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். புரியுங்களா? இல்ல மனசுல குழப்பம் ஏற்படலாம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா
ராகு ஜென்ம ராசிக்குள்ள, குரு பார்வை கிடையாது, ஜென்ம ராசிக்குள்ள அதிகமான ஆசைகளை ஏற்படுத்திடுவார் ராகு பகவான். அப்போ இயல்பாகவே பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை செய்யலாம், இதை செய்யலாம், இதுல போனா இவ்வளவு கிடைக்கும், அதுல போனா அவ்வளவு கிடைக்கும், இங்க ஒரு வழி இருக்கு, இப்படி வழி காட்டுவாங்க. அந்த வழியை கேட்டு கேட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட ஆசை ரொம்ப அதிகமாகும். ஆனா அதை அடைய முடியுமா என்பதை நீங்க யோசிக்கணும், யோசிச்சுதான் முடிவு பண்ணணும். இந்த வாரத்தின் கடைசி வரையில் எல்லாவற்றிலும் நீங்க நிதானமா இருந்தா போதும், அடுத்த வாரம் உங்களுக்கு யோகமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் கேதுவும் 7ஆம் இடத்துல. இந்த நட்பு சேர்றாங்க பாருங்க, அவங்க கூட நல்லவங்களாக இருக்க வாய்ப்பு கிடையாது. புதுசா வராங்க பாருங்க, அவன் செவ்வாயமா இருக்கான், கேதுவும் 7ல போய் உட்காந்துருக்காங்க. அப்ப அவர்களால் படிப்பினைகளை கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் இந்த வாரத்துல. ஏன்னா அடுத்த வாரம் குரு உங்களை ராசியை பார்த்துட்டார், அப்ப இந்த பாதிப்பு இருக்காது. இந்த ஒரு வாரம் ரொம்ப கவனமா நீங்க போகணும். உறவுகள் உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க. சுக்கிரனுடைய சஞ்சார சாதகமாக இருப்பார், உறவுகள் கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க. பணவரவு என்பது இருந்து கொண்டிருக்கும், அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் கொடுக்கல் வாங்கலிலும் சொத்து விவகாரங்களிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், யாரையும் நம்பிட வேண்டாம். சரி, இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஓகே, உங்களுடைய வேலைகள் நடந்தேறும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், வாழ்க்கை தொழிலுடைய ஆதரவு கிடைக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை சந்திராஷ்டமம் என்பதால் அந்த 2 நாட்கள் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். புதிய வேலைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், வாகன பயணத்தில் கவனமாக இருக்கணும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மதியம் 9ஆம் இடத்துல, அப்ப மீண்டும் ஒரு சுபிட்சமான நிலை ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி 10ஆம் இடத்துல. அப்போ இந்த புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமான நாட்களாக இருக்கும், கவனமாக இருந்துக்குங்க. நவகிரக வழிபாடு நன்மையை தரும், குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீன ராசி நண்பர்களே, கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இந்த வாரத்தை நீங்க ஓட்டி ஆகணும். என்னன்னா உங்க ராசிநாதன் குரு பகவான் அஸ்தமனமாகி இருக்கார். குரு அஸ்தமனமானால் நம்முடைய செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும். அவர் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதே 4ஆம் இடத்துல சூரியனும் சஞ்சரிக்கிறார். முதல்ல இந்த பக்கத்தையும் பார்த்துடும், அடுத்து மறுபக்கம் இருக்கு, அதை சொல்றேன் உங்களுக்கு. சூரியன் சஞ்சரிக்கிறார். இந்த சூரியன் 4ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது என்ன ஆகுன்னா, இந்த எதிரிகளால் சில சங்கடங்கள் ஏற்படும். நீங்க நல்லவங்கன்னு நினைக்கிறீங்க பாருங்க, நினைச்சு பழகிறீங்க பாருங்க, அவர்கள் உங்களுக்கு பாடத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். கொஞ்சம் பயத்தோடயே வாழ வேண்டிய சூழ்நிலை. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, வேலையில என்ன ஆகுமோ, இல்ல குடும்பத்துல என்ன பிரச்சனை வருமோ, எந்த குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, என்ன வந்தாலும் பரவாயில்ல, என்னால சமாளிக்க முடியும், என்கிட்ட எல்லா சக்தியும் இருக்கு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு ருண ரோக சத்துரு ஜெயஸ்தானமான 6ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் சஞ்சரிக்கிறார். இந்த 2 கிரகமே வலிமையான கிரகங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டத்தை பார்த்திருப்பீங்க. இந்த காலகட்டம் என்பது நீங்க எதிர்த்து நின்று அடிக்கின்ற காலகட்டமாக இருக்கும். உடல் ரீதியாக கூட உங்களுக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனை விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு சரியான மருத்துவம், அதன் காரணமாக உடல்நிலை முன்னேற்றம், ஆரோக்கியம் சீராகுதல், சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பித்தல், தெளிவாக செயல்படக்கூடிய நிலைமை, எதிரிகளை புரிந்து கொண்டு நடமாடக்கூடிய நிலை, உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், புரியுதுங்களா? எல்லா இடத்திலும் எல்லோரையும் புரிந்து கொண்டு செயல்படுகின்ற அளவிற்கு உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் பாடம் சொல்லி கொடுப்பவராக மாறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்க மற்றவங்க உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க, இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க சொல்லி கொடுப்பீங்க. அப்போ உங்களுடைய கை மேலோங்கும் என்று உறுதியாக சொல்லலாம். செவ்வாய் 6ஆம் இடத்துல, கேது 6ஆம் இடத்துல. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி இந்த வாரம் வக்ரமாகிறார். குரு அஸ்தமனத்துல இருக்காரு. புதனும் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து வக்ரமாகிறார். அப்போ இந்த 6ஆம் இடம் என்பது பலமாகிறது. அப்போ உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும், எதிர்ப்புகள் அகலும், வழக்குகள் சாதகமாகும், செல்வாக்கு அதிகரிக்கும். மீனராசிக்காரர்கள் அரசியல்வாதிகளாக இருந்து விட்டால் இந்த காலகட்டத்தில் புதிய பொறுப்பு பதவி என்பது கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளையும் செவ்வாயும் கேதும் வழங்குவார்கள். ராகு 12ஆம் இடத்துல கொஞ்சம் ஆசை அதிகரிக்கும். அதன் காரணமாக செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. விரைய செலவுகள்
ஏற்பட வாய்ப்பு உண்டு. குரு பார்வை 12ஆம் இடத்திற்கு அடுத்த வாரம் தான் கிடைக்க போகுது. இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கா இருங்க. வரவு செலவுல செலவு ஏற்படும். சுக்கிரன் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. கொஞ்சம் நல்லாவே இருப்பீங்க, பயம் வேண்டாம். முகத்துல பொலிவு இருக்கும். செயல்கள் இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. உங்க எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தியாகும். மனசுல நிம்மதி இருக்கும். குடும்பத்திலையும் ஒரு குழப்பம் இல்லாம போய்கிட்டு இருக்கும். இந்த வாரத்துல திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு மிக யோகமாக இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை நீ நினைப்பதெல்லாம் நடந்தேறும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை சந்திராஷ்டமம் என்பதால் அனைத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி சந்திரன் 9ஆம் இடத்துக்கு போடுவாரு. அந்த பாதிப்புகள் குறைந்துவிடும். சந்திராஷ்டம நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு மதியம் வரையில். அதுவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துங்க. இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். வராகியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.